la! Vacation to Dubai starts from ₹29,999 only. GT Holidays. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. இப்பொழுது நீங்க போக வேண்டியது மட்டக்களப்பு, திருகோணமலை, வவுனியா. இதெல்லாம் போர் நடக்கிற இடம். 4 பக்கம் செக்யூரிட்டி எனக்கு இருக்குப்பா. முருகப்பெருமான் உங்களுடைய புல்லட் ப்ரூஃப் எல்லாம் உள்ள மேலானது. இது பகல் இரவு 24 மணி நேரமும் நம்ம வாரியார் பரப்பி இருக்கிறார். கோஷ்டி ரசபதினு ஒருத்தர் பரப்பி இருக்கிறார். திருப்புகழை இவரெல்லாம் பேச்சாக பரப்பினார்கள். வெள்ளிமலை சுவாமிகள் கையில ஒரு தம்பூரா வைத்துக் கொண்டு பாடிக்கொண்டே இருப்பார். சின்னமாம் ஏகதாரை திருக்கையில் ஏந்தி லயம் மாதா ஸ்ருதி பிதான்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, அருணகிரிநாதர் பெரியவர்னு சொல்கிறீர்கள். அருணகிரிநாதரால் அவர் வழிபடுகிற முருகனை நேரடியாக வரவழைக்க முடியுமா? நான் அம்பாளுடைய பக்தர், நான் அம்பாளை வரவழைக்கிறேன், அவரால் முருகப்பெருமானை வரவழைக்க முடியுமான்னு 2 பேருக்கும் ஒரு போட்டி அந்த காலத்தில் நடந்தது. முருகப்பெருமான் ஆடும் பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லாரும் முருகப்பெருமான்ல தான் இருக்கிறார்கள். அவன் அத்தனை பேருமே ஆளுகிறார்களப்பா. முருகன்ல தான் ஏக்கம் பூரா இருக்கிறது. பொம்மலாட்டத்தின் பொம்மைகள் மாதிரி நம்ம அங்கே போகிறோம், இங்கு வருகிறோம். அவர் உண்மை, அவர் பொம்மை நாம். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான வணக்கங்கள். சர்வம் சரவணமயம் நிகழ்ச்சி வாயிலாக இன்று நாம் சந்திக்க இருப்பவர் திருப்புகழ் மதிவண்ணன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். TM சௌந்தரராஜன் ஐயாவை நீங்க நேர்ல பார்த்திருக்கிறீங்களா? உங்களுக்கும் அவருக்கும் முருகருக்கும் சம்பந்தமான ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கா? நல்ல கேள்வி. அதாவது TMSால தான் அருணகிரிநாதரே பரவினார். அருணகிரிநாதர் பெரியவர் இருந்தாலும் அந்த கலியுகத்தில் வேற வழி கிடையாது. எவ்வளோ பேர் திருப்புகழை படிக்கிறார்கள். அப்போ சினிமா மூலமாக வந்தால் தான் பிரபலமாகிறது. இப்பொழுது நான் இவ்வளவு பேசினாலும் எல்லாரும் என்ன சொல்கிறார்கள், சினிமாவில் ஒரு அப்படி இப்படி நடித்து விடுங்கள், தலை காட்டி விடுங்கள், உங்களுக்கு இன்னும் புகழ் வந்து விடும், சினிமாவில் ஒரு பாட்டு எழுதி விடுங்கள் அப்படின்னு சொல்கிறார்கள். ஆகவே அந்த சினிமாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பொதுமக்களுடைய வரவேற்பு அதிகமாக இருக்கிறது. ஆகவே அவர் TMS பெரிய சினிமாவில் அவரே அருணகிரிநாதரால் நடித்தவர், அவரே பட்டினத்தாரால் நடித்தார். ஆனால் அதனுடைய பெரிய திருவருள். அவர் தன்னுடைய பெருமையெல்லாம் பார்க்காமல் என்னுடைய சொற்பொழிவுக்கு கூட்டத்தோடு உட்கார்ந்திருப்பார் அவர். அதுதான் பல பிரமுகர்கள் என்னுடைய சொற்பொழிவுக்கு நேரடியாக வந்தார்கள். நாரதகான சபா பெரிய ஏசி ரூமில் நான் நாரதகான சபாங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். அதில் நான் பேசும் பொழுது எல்லாருமே வந்திருக்கிறார்கள். வாலி, TMS, எல்லா சகல பேரும், RM வீரப்பன், சகல பேரும் வந்திருக்கிறார்கள். அப்படி வரும்பொழுது TMSும் வந்திருந்தார். சொற்பொழிவு முடிந்த பிறகு அன்பர்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்டு கேள்வி கேட்பார்கள். சில பேர் விபூதி வாங்கி கொள்வார்கள். அப்படி எல்லாருக்கும் விபூதி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ TMSும் நின்றார். அப்போ விபூதி எடுத்து அப்படி கொடுத்தேன். TMS சொன்னார், நான் விபூதி வாங்கி கொள்ள மாட்டேன் அப்படின்னார். நான் கொஞ்சம் துணுக்குற்றேன். நம்முடைய ரொம்ப நண்பர், எல்லா இடத்துக்கும் வருக, அவரே தான் சொற்பொழிவுக்கும் வந்தார். ஏன் இப்படி விபூதி வாங்கி கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறீர்கள், என்ன காரணம்? அதற்கு அவர் சொன்னார், மதிவண்ணன் அவர்களே, எனக்கு விபூதி நீங்கள் இட்டுவிட வேண்டும், நான் உங்களிடமிருந்து வாங்கி இட்டு கொள்வது கிடையாது. ஆகவே தலை குனிந்து கொண்டார். நீங்கள் எனக்கு இடுங்கள். சித்தர்கள் அவ்வளவு எளிதாக தரிசனம் தரமாட்டார்கள். சித்தர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் சித்தர்கள் பிறப்பார்கள். அப்படிப்பட்ட சித்தர் பரம்பரையில் நீங்கள் வந்தீர்கள். ஆகவே உங்களிடம் நான் விபூதி வாங்கி கொள்ளக்கூடாது, நீங்கள் தான் எனக்கு விபூதி இட வேண்டும் என்று. அவர் என்னை விட அதிகமான வயது இருந்தாலும் அவர் அந்த அளவுக்கு ஞானம் பெற்றிருக்கிறார். உடனே அவர் துளை குளிஞ்ச எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய நெற்றியில் விபூதி இட்ட. ஆகவே அது TMS விபூதி வாங்கி கொள்ளாது வேண்டாம்னு சொல்லலை, அவர் வேறு விதமான கருத்தோடு சொன்னார். அது அந்த மேலையிலேயே ரொம்ப பேருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படி கடவுள் திருவருளால் பலவித அனுபவங்கள் எல்லாம் இறைவனுடைய திருவருளால் நடந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள், எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பார்கள். ஒருத்தன் பேச்சை கேட்டு சிரிப்பான், ஒருத்தன் மகிழ்ச்சியாக சொல்லுவான். சிரிப்பார், களிப்பார், தேனிப்பார்னா தியானத்தில் அப்படியே மூடி விடுவார்கள் சில பேர். சிரிப்பார், களிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார். மதிவண்ணன் இப்படிலாம் சொன்னார்ப்பா என்று அடுத்தவர்கள்ட்ட போய் சொல்லுவார்கள். திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார், மெச்சுவார், வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார். வெவ்வேறு இடத்துல இருந்து மதிவண்ணன் நல்லா பேசுகிறார், அவரை கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி எல்லாரும் ஒவ்வொரு விதமாக செய்வார்கள். அப்படி TM சௌந்தரராஜனை சித்தர் என்று மேடையில் சொல்லி அவர் விபூதியை வாங்கி கொண்டார். இப்படி கடவுள் திருவருளால் பலவிதமான அனுபவங்கள் நடந்திருக்கிறது. நீங்க இலங்கை போனீங்க இல்லையா? இலங்கை போன அந்த தருணத்தில் அங்கு ஏதாவது முருகன் கோவில்? இலங்கையில் நடந்தது ரொம்ப அருமையான கேள்வியாக கேட்டீர்கள். அங்கே வீரகேசரி என்ற ஒரு பத்திரிகை வருகிறது. அந்த வீரகேசரி என்ற பத்திரிகையிலே போட்டார்கள், மதிவண்ணன் பேசுவது ஆன்மீக மேடையா அரசியல் மேடையான்னு தெரியல, எல்லா மந்திரிகளும் உட்கார்ந்திருக்கிறார்களே. இப்பொழுது நீங்க போக வேண்டியது மட்டக்களப்பு, திருகோணமலை, வவுனியா. இதெல்லாம் போர் நடக்கிற இடம்.
இதிலிருந்தெல்லாம் உங்கள் பேச்சை கேட்க ஆர்வப்படுகிறார்கள் அன்பர்கள். இப்போ இது வரைக்கும் நானும் வந்தேன், மனைவியும் வந்தோம், உங்களோட எல்லாரும் வந்தோம், அமைச்சர்கள் வந்தார்கள். ஆனால் மட்டக்களப்பு, வவுனியா, திருகோணமலை போவதற்கு நீங்களே பேப்பரில் எழுதி தரணும். ஏதாவது என் உயிருக்கு நானே பாதுகாப்பு, நானே தான் விரும்பி போகிறேன், அமைச்சர் என்னை அனுப்பவில்லை. ஏன்னா எங்களுக்கும் அங்கே தமிழர்களுக்கு உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் வெளியில் எல்லாருக்கும் தெரிந்தது தான். ஆகவே அந்த அமைச்சர் சொன்னார், நீங்கள் எழுதி கொடுத்தா தான் போகலான்னார். அப்போ நான் போகிறேன்னு. சரி, நான் போகிறேன், கட்டாயம் எப்படி போகிறீங்க, எவ்வளோ தைரியம் இருக்குது உங்களுக்குன்னார். இப்போ எனக்கு தைரியம் என்ன என்னது கிடையாது. அருணகிரிநாதர் சொல்கிறார், என்னை எந்தவித பகைவர்களும் ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கு என்னென்னா புல்லட் ப்ரூஃபோடு நீங்கள் போகிறீர்களா அப்படின்னு அவர் கேட்டார். ஏன்னா அவர்களெல்லாம் அப்படி தான் போகிறார்கள். நான் உடனே சொன்னேன், எனக்கும் புல்லட் ப்ரூஃப் இருக்கிறது. அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார், தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும், என்னுடைய லெஃப்ட் சைடு என்னுடைய ரைட் சைடு தனித்து வழி, நான் தனியாக தான் போகிறேன், தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும், முதுகு பக்கம் மார்பு பக்கம். இப்போ 4 பக்கம் செக்யூரிட்டி எனக்கு இருக்குப்பா. முருகப்பெருமான் உங்களுடைய புல்லட் ப்ரூஃப் எல்லாம் உள்ள மேலான இது பகல் இரவு 24 மணி நேரமும் தொடர்ந்து தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பகல் துணையதாகும். 24 மணி நேரமும் உன் லெஃப்ட் சைடு உன் ரைட் சைடு உன் முதுகு பக்கம் மார்பு பக்கம் உனக்கு செக்யூரிட்டி வீரர்கள் வருவார்களப்பா, நீ போய்விட்டு வா, உனக்கு எந்தவித பயமும் கிடையாதுன்னு வேல் வகுப்பில் சொல்லி இருக்கிறது. நான் போகிறேன்னார். அவர் ரொம்ப மகிழ்ந்தார். மகிழ்ந்து சரி போங்கன்னா திருகோணமலை, மட்டக்களப்பு, வவுனியாலாம் போனேன். பிறகு நம்ம வலம்புரி ஜான்கிற எம்பி தாய் பத்திரிகையிலேயே எழுதினார், இதுவரை சென்றவர்கள்லாம் இலங்கை தான் சென்றார்கள், மதிவண்ணன் மட்டும்தான் ஈழப்பகுதிக்கும் சென்றிருக்கிறார். ஆகவே அவர் இலங்கை போகிறேன்னு சொல்கிறார். இலங்கை மட்டும் போகலை, ஈழத்திற்கும் போய்விட்டு வந்து விட்டார்னா. இப்போ அங்கேயும் போனேன். இறைவன் திருவருளால் இப்போ இந்த பாட்டு இருக்கிறது பார்த்தீங்களா, இந்த பாட்டு அதி அற்புதமான பாட்டு. இப்போ இருக்கிற பெரிய தலைவர்களெல்லாம் ரொம்ப எஸ்கார்ட்டோடு போகிறார்கள். ஆனால் இந்த பாட்டை சொன்னால் இந்த பாட்டுக்கான உறுதி அன்றைக்கு எப்படி தெரியுமா வெளிப்பட்டது. அப்புறம் அமைச்சரே சொன்னார், என்னோட 2 பேரை மட்டும்தான் அவர் அனுப்புவேன்னார். அந்த 2 பேர் என்னென்னா, ஒருத்தர் பேர் குமார் வடிவேல், இன்னொருத்தர் பேர் சுப்பிரமணியன். பாருங்கள், நீங்களே முருகரதால் 2 பேரையும் அனுப்பிவிட்டீர்கள் அப்படின்னு. ஆகவே தனித்து வழி நடக்கும், அது வேல் வகுப்புன்னு பேர். முருகப்பெருமானுடைய அருணகிரிநாதர் எங்களோட பாதுகாப்பு, நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னா இந்த பாட்டை சொன்னாலே போதும். இது எல்லாரும் இதற்கு பேர் வேல் வகுப்பு பொதுவாக பரவியது. அதாவது முருகனடியார்களுக்கெல்லாம் இது தெரியும். ஆனால் கடவுள் திருவருளால் இந்த வகுப்பு முழுவதும் எனக்கு எல்லா வகுப்புமே சொல்லுவேன். அது ஏதோ கடவுள் நம்ம கையில் இந்த பிறவியில் படிக்கல, போன பிறவியில் படித்தது. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்று திருவள்ளுவர் தான் சொல்கிறார். அதாவது ஒரு தடவை ஒருத்தர் படித்த கல்வி 7 பிறப்பிலையும் தொடர்ந்து வருங்கிறார். அப்படி தொட்டால் அடுத்த வினாடி அந்த திருப்புகழ் எப்படியோ படிந்து விடுகிறது. திருப்புகழை பரப்பிய ஒரு பேர் வள்ளிமலை சுவாமிகள்னு பேர். நம்ம வாரியார் பரப்பி இருக்கிறார், கோஷ்டி ரசபதின்னு ஒருத்தர் பரப்பி இருக்கிறார். திருப்புகழை இவரெல்லாம் பேச்சாக பரப்பினார்கள். வள்ளிமலை சுவாமிகள் கையில் ஒரு தம்பூரா வைத்து கொண்டு பாடிக்கொண்டே இருப்பார். சின்னமாம் ஏகதாரை திருக்கையில் ஏந்தி இந்த சென்னை மாகாணமெல்லாம் அவர் பரப்பினார். வள்ளிமலை சுவாமிகள் ஒருத்தர். பேர் பாம்பனடிகள், இவர்கள்லாம் அருணகிரிநாதருடைய அடிமைகள். ஆகவே இந்த வெள்ளிமலை சுவாமிகள் யாருன்னா, மைசூர் சக்கரவர்த்திட்ட சமயக்காரராக இருந்தவர். அவருக்கு தமிழே முதல்ல தெரியாது. தமிழே தெரியாதவருக்கு தீராத வயிற்று வலி வந்தது. இவர் சேஷாத்ரி சுவாமிகள்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். திருவண்ணாமலையில் சேஷாத்ரி சுவாமிகள், அதற்கு பிறகுதான் பகவான் ரமணர், அதற்கு பிறகுதான் நம்ம யோகி ராம் சுரத்குமார். அந்த சேஷாத்ரி சுவாமிகள்கிட்ட இவர் வந்தார். இவர் பிரபலமாகாதவர், மைசூரில் சக்கரவர்த்தி கிட்ட சமயக்காரராக இருந்தவர், அவ்வளவுதான். ஆகவே அவர் பேர் அர்த்தநாரின்னு பேர். அவர் தீராத வயிற்று வலி. அப்போ வெள்ளிமலை சுவாமிகள்கிட்ட கேட்டார், எனக்கு தீராத வயிற்று வலியாக இருக்குது, நான் என்ன செய்வது? தமிழ்லாம் அதிகமாக தெரியாது. ஆகவே மைசூரில் இருந்தவர். அவரை பார்த்து இவர் என்ன சொன்னார், சேஷாதிரி சுவாமிகள், உன்னுடைய வயிற்று வலியோ உனக்கு இருக்கிற பிரச்சனையோ தீரணும்னா திருப்புகழ் மகா மந்திரம், அதை மறவாமல் ஓது. இதுதான் சேஷாதிரி சுவாமிகள் சொன்ன வார்த்தை தான். இது இப்போ ரொம்ப பரவி இருக்கிறது. இதுதான் மகா மந்திர பூஜைன்னு நானும் செய்கிறேன். திருப்புகழ் மகா மந்திரம். இதை அவர்கிட்ட சொன்னார். அவருக்கு தமிழே தெரியாது. ஆனால் அவர் ஏதோ அதை பற்றி கொண்டு விட்டார். பிறகு திருப்புகழை பரப்பியதே வள்ளிமலை சுவாமிகள் தான். அப்புறம் எல்லாத்தையும் ராகம் போட்டு பாடி இசையோடு பரப்பினார் வெள்ளிமலை சுவாமிகள். அதனால் திருப்புகழ் பரவியது. மேலான திருப்புகழை இசையோடு பரப்பியவர்கள் அவர்கள். இறைவன் திருவருளால் தாளத்தோடு பரப்புவதில் முதலாக நான் இருக்கிறேன். அவர்கள்லாம் இசை, சங்கீதம் தான், நான் தாளம்.
தாளத்தில் எப்படி அந்த தாள தத்த தாத்த தந்த தாந்த தன தானன்னு வெவ்வேறு விதமான தந்தங்கள் நீங்கள் சொன்ன ஆச்சரியம். இந்த மாதிரி தந்தம் இது வரைக்கும் வெளியில் யாரும் கேட்டிருக்கவே மாட்டார்கள். எந்தன் தடலங்கம் பல பங்கம் படு தொந்தன் கலை என்றும் துயர் பொன்றும் படி ஒரு நாளே இன்பம் தரு செம்பொன் கடல் உந்தும் கடல் தந்தும் பின என்றும் படி பந்தம் கட மயிலேறி வந்தும் பிற சண்டம் பகிரண்டம் இப்படி ஒரு சண்டம். இன்னொரு சந்தத்தை எடுத்தா ஆதி முதல் நாள் இரண்டும் தாய் உடலிலே இருந்து அகமலமாகி நின்று பூவி இப்படி ஒரு சந்தம். இன்னொரு சந்தத்தை எடுத்தா பாதி மதி நதி போது மணிசடை நாதர் அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் அருடைய மணவாளா இப்படி ஒரு சந்தம். இன்னொரு சந்தத்தை எடுத்தால் அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயனென இன்னொரு சில சந்தங்களை சொல்லவே முடியாது. பொற்சித்திர பச்சை பட்டு கச்சிட்டு கட்டி பத்மம் புட்பத்து கொப்ப கற்பித்திதழ்வேராய் என்று அவர் எல்லாவற்றையும் அந்த ஒரு வரி மாறாது. இதை நம்ம இளையராஜாட்ட நான் அந்த பாட்டை சொல்லியிருக்கிறேன். அவரெல்லாம் கேட்டு ஆச்சு இப்படி ஒரு தாளமா ராகம் தான் எங்களுக்கெல்லாம் தெரிகிறது, தாளத்தில் வேற யாருமே பாடியது கிடையாது. அதற்கு என்ன காரணம்னா அதுக்கு ஒன்று சொல்கிறேன். ஸ்ருதி மாதா லயம் பிதா என்ற வார்த்தையை நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீர்கள். இப்போ ஸ்ருதி மாதா லயம் பிதானா என்ன பொருள்னா, ராகம் வந்து அம்மா, லயம் பிதானா தாளம் தந்தை. ஏன் இப்போ தந்தை தாய் இதான் சொல்லுகிறார்கள். ஸ்ருதி மாதா லயம் பிதா, லயம் மாதா ஸ்ருதி பிதான்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, தந்தை கண்டிப்பானவர், தாய் கண்டுகொள்ள மாட்டாள். எல்லார் வீட்லையுமே தெரியும். அம்மா குழந்தைக்கு அதிக இடம் கொடுப்பா, அப்பா அப்படி இல்லை, கண்டிப்பாக இருப்பார். இப்போ கண்டிப்பாக இருக்கிற அப்பாவை தாளத்துக்கு ஒப்பிட்டார்கள். தாளமும் கண்டிப்பாக இருக்கிறது. தாளம் 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 தாளத்திற்கோர் தவறு உண்டாயின் கூளம் கூளம் கூளம்னு பாரதியார் பாடுறாரு. தாளத்துக்கு ஒரு தப்பு வந்தாலும் குப்பையாக போயிடுவது. ஆகவே தாளத்தில் தவறே வரக்கூடாது. ராகத்தில் வந்தால் அப்படி போய் தப்பித்து கொண்டு போய் விடுவார்கள். அதனால தான் இப்போ பல சங்கீத வித்வான்கள் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். ராகத்தில் தப்பு வந்தாலும் பரவாயில்லை, ஏன்னா யாருக்கும் தெரியாது. ஆனால் தாளத்தில் வந்தால் உடனே தெரிந்து விடும். இந்த தாளத்தில் தான் தந்தைக்கு ஒப்பிட்டார்கள். ஆகவே தந்தை கண்டிப்பானவன், தாளம் கண்டிப்பானது. ஆகவே தத்தன்னு எடுத்தால் கடைசி வரைக்கும் தத்த தத்த தத்தன்னு தான் வரணும், தாழ்ந்தனா தாழ்ந்தன்னு தான் வரணும். அப்படி அருணகிரிநாதர் மட்டும்தான் அந்த தாள கட்டுப்பாட்டில் பாடினார். எண்ணற்ற தாள கட்டுப்பாடு. தாளத்தில் மாளிகையே பாடியிருக்கிறார். ராக மாளிகை தான் நிறைய பேருக்கு தெரியும். தாளத்திலேயே அருணகிரிநாதர் மாளிகை பாடியிருக்கிறார். அம்பாளை பற்றி அம்பாளை நேரடியாக வரவழைக்க வேண்டும்னு அருணகிரிநாதர் வாழ்க்கையிலேயே ஒரு போட்டி நடந்தது. இதை சினிமாலேயே வேறு எதுலையார் இல்லைங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது என்ன நடந்ததுன்னா, அருணகிரிநாதர் புகழ் வாழ்கின்ற காலத்திலேயே பரவியது. இந்த காலத்து ராஜாவிடம் ஒருவர் இருந்தார். அவர் பேர் சம்பந்தாண்டான்னு பேர். அவர் தேவி பக்தர். அவர் பார்த்தார், இந்த அருணகிரிநாதர் இந்த பக்கம் வந்தால் ராஜா அருணகிரிநாதரை தன்னுடைய அரசவை புலவராக வைத்து கொண்டு விடுவார், ஆஸ்தான புலவராக. நம்முடைய பதவி போய்விடும். ஆகவே இந்த அருணகிரிநாதரை எப்படியாவது மடக்க வேண்டும்னு அவர் என்ன சொன்னார், அருணகிரிநாதர் பெரியவர்னு சொல்கிறீர்கள், அருணகிரிநாதரால் அவர் வழிபடுகிற முருகனை நேரடியாக வரவழைக்க முடியுமா? நான் அம்பாளுடைய பக்தன், நான் அம்பாளை வரவழைக்கிறேன், அவரால் முருகப்பெருமானை வரவழைக்க முடியுமான்னு ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி அந்த காலத்தில் நடந்தது. அப்போ முருகனை அவர் வரவழைத்தார், அம்பாளை இவர் வரவழைத்தார். இருந்தாலும் அம்பாள் வர முடியாத மாதிரி ஒரு பாட்டு, அதெல்லாம் பழைய கதைகள், அதற்கெல்லாம் பாட்டு இருக்கிறது. அப்போ தான் தாள மாளிகையில் அருணகிரிநாதர் அம்பாளை பற்றி பாடுகிறார். அமலை அடுத்த வரி தான் இது, ஆனால் தாளத்தில் மாளிகை இது. அருண கணபன புயக சுடிகையில் அகில புவனமும் உதவும் மலைமகள் ஒன்று அமலை ஆரியை அந்தரி சுந்தரி இமய மாமையில் அம்பை திரியம்பகி. அதுக்கு அடுத்த வரி அச்சுத சகோதரி அனைத்து வேத தலைவி அற்புத புராதனி வர பிரகாச பிரகிருதி. அதுக்கு அடுத்த வரி அம்பொற் குண்டல வேதை சாம்பவி பிம்ப கிஞ்சுக பூவை பூங்கொடி. அதுக்கு அடுத்த வரி அற்றர லட்ச ஜபத்தல் கிரமத்திடு சக்கர தளத்தி திரியக்ஷி சரக்ஷரி. இதெல்லாம் அம்பாளுக்காக பாடிய பாட்டு. அப்படி முருகப்பெருமானை நேரடியாக வரவழைத்தார். மயிலுமாடி நீயுமாடி வர வேண்டும். முருகப்பெருமான் ஆடும் பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லாரும் முருகப்பெருமான்ல தான் இருக்கிறார்கள். அவன் அத்தனை பேருமே ஆளுகிறார்களப்பா. முருகப்பெருமான் மட்டும் ஆடலை. முருகப்பெருமான் ஆடும் பொழுது எல்லாருமே ஆடுகிறார்கள். அதல சேடனாராட அகிலமேரு மீதாட அபின்ன காளி தாடாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையிலேறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாடி தானாட மலரில் வேதனாராட மறுவு வானுலோராட மதியாட வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீயும் ஆடி வர வேண்டும். மயிலும் ஆடி நீயும் ஆடினார். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார்,
மயில் ஆடினாலே அவர் ஆட போகிறார், அதையே நீயும் ஆடின்னு போனாங்க, தப்பாச்சேன்னார். நான் சொன்னேன், அருணகிரிநாதர் பாட்டில் நம்ம தப்பு கண்டுபிடிக்க முடியாதுப்பா, மயிலும் ஆடி நீயும் ஆடின்னு ஓசைக்காக பாடினார்னு அவர் சொன்னார். ஓசைக்காக பாடலை, நீயும் ஆடினா முருகா நீ ஆடினா தான் மேலே இருக்கிறதெல்லாம் ஆடும், நீ ஆடலைன்னா எதுவுமே ஆடாது. ஆகவே ஐயன் ஆட்டம் நிறுத்தி விடின் அனைத்து ஆட்டமும் நின்று விடும். ஆகவே முருகன்ல தான் ஏக்கம் பூரா இருக்கிறது. பொம்மலாட்டத்தின் பொம்மைகள் மாதிரி நம்ம அங்கே போகிறோம், இங்கு வருகிறோம். அவர் உண்மை, அவர் பொம்மை, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காந்தம் இரும்பு போல் கவர்ந்தனை விடாது கலந்துளே இருப்பாய் அருணாச்சலான்னு ரமணர் பாடுறார். காந்தம் இரும்பு எப்படி இருக்கோ அப்படி திருப்புகழோடு அவர் அதி அற்புதமாக பாடுகிறார். பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் மணக்கை முக படக்கரட மதத்தவள கசக்கடவுள் பதத்திடு நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் பழுத்தபோது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழிகாணும் பசித்து அழகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவுணர் உரத்துதிரன் என தசைகள் புசிக்க அருள் நேரும் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும் சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்குதல் ஒழிப்ப ஒளி ஒளி பிறவை வீசும் துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்து எரிய உருக்கு எழும் அறத்தை நிலை காணும் தரிக்கிடமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கடற்கு நிகராகும் தளத்தில் உட கனத்தொகுதி களிப்பில் உட வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகல் துறையதாகும் சலத்து வரும் அறக்கருடல் கொடுத்து வளர் பெருத்த கொடர் சிவத்த தொடை எனச் சிகையில் விருப்பமொடு சூடும் திரை கடலை உடைத்து நிறை புலற்கடிது குடித்து உடையும் உடைப்படைய அழைத்து உதிர நிறைத்து விளையாடும் திசை கிரியை முதற் குளிசன் அறுத்த சிறை முளைத்ததன முகட்டினிடை பறக்கார விசைத்ததில ஓடும் சிரத்த உணர் எதிர்த்த ரணகளத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்து விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இந்த பாட்டு அவ்வளவு அற்புதமான பாட்டு. நிச்சயமாங்க ஐயா, நிறைய விஷயங்கள் பலருக்கும் பயன்பெற மாதிரியான பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள், அதாவது நிறைய அற்புதங்கள் எல்லாம் எங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க இந்த நேர்காணல் வாயிலாக. உங்களுடைய இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி. நல்ல கேள்வி பிறந்தது இன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்று. ஆகவே நல்ல கேள்வி கேட்டதுனால என்னால் பதில் வர முடிந்தது. வெளிநாட்டில் இருக்கிற பல தமிழ் மக்கள் ஐபிசியை பார்த்து கொண்டாடுகிறார்கள். ஆகவே அதை நான் அறிந்து கொண்டேன். ஆகவே ஐபிசி மூலமாக இந்த பேட்டியை தாங்கள் காண்பதில் ஐபிசி நிறுவனத்திற்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். வணக்கம். Hola! Vacation to Dubai starts from ₹29,999 only. GT Holidays. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year.